நீங்க சொன்ன மாதிரி இந்தாங்க இவங்க ஜாமீனோட பேப்பர்ஸ். இதுல கையெழுத்து போடுங்க. சரி வரங்க, போலாம் வாங்க. நான் கரீனா கிட்ட தனியா பேசணும் இப்பவே. சரிங்க. கரீனா, ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா? பாவம் செஞ்சுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டா பாவம் புண்ணியமா மாறிடாது. பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல ஒருத்தரோட உயிரையே நீ பறிக்க துணிஞ்சிட்ட. சௌமியா மேல உனக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு அதிகமா இருக்குன்னா அவளுக்குள்ள இருக்க நல்ல குணம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா, ஆனா நீ உன்னால அவளை மன்னிக்க முடியல. பார்க்கறினா, ஒருவேளை நீ உன்னோட பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு விரும்பினா அப்ப சௌமியா கூட முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க பழகிக்க. உனக்கும் நிம்மதி கிடைக்கும், உன் மனசுல இருக்க பாரமும் இறங்கும். கரீனா, உன்கிட்ட இன்னும் நான் பேசியே முடிக்கல. ஒருவேளை நீ சௌமியாவுக்கு எதிரா மறுபடியும் ஏதாவது சதி செஞ்சின்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் என்னால உன்னை மறுபடியும் மன்னிக்கவே முடியாது கரீனா. ஒருவேளை கரீனா திருந்திடுவாளா என்ன? அக்கா, நாம திருந்தணுமா என்ன? அவ திருந்தறதுக்கு நடக்காத காரியம். வர வர இந்த பண்டிதர்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லேட்டா வரதுக்கு. பிரீத்தி, வெறும் மந்திரத்தை படிக்கிறதுனால மட்டும் எல்லாரும் பண்டிதர் ஆயிட மாட்டாங்க. யாரு அன்பை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பண்டிதர். இதுக்கு மேலேயும் இதை பத்தி இன்னும் தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மத்தவங்க மேல கொஞ்சமாவது அன்பு இருக்கணும். இன்னும் இந்த வீட்ல இதுதான் பாக்கி. ஒரு திருநங்கை குழந்தை கூட ஏன் குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடத்தணும். அப்படி நடந்துச்சுன்னா இவ கூட நிச்சயமா நான் உட்கார மாட்டேன். பண்டிதர்கிட்ட சொல்லி இவ குழந்தைக்கு முதல்ல பேரை வைக்க சொல்லுங்க. நான் என் குழந்தைக்கு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா நான் சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு திருநங்க தான் குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், வந்து ஆடி பாடி சந்தோஷமா கை தட்டிட்டு போவாங்க. ஆனா இவ இந்த திருநங்க வீட்டையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீ கேள்விப்பட்டிருக்கியா? கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யார் மேலேயும் கல் எறிய மாட்டாங்க. ஏன்னா அப்புறமா அது அவங்களே பாதிக்கும். இப்ப நீயும் அப்படிதான் இருக்க. நீ எத்தனை கல் எரிஞ்சாலும் சரி, என் மகனோட பெயர் சுட்டு விழாவும் கண்டிப்பா நடக்கும். டேய் பைத்தியக்காரா,
முடிவு பண்ணிட்டியா? உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே இல்லையா? வர வர உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இங்க பாரு, ராவி சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். திருநங்கைங்களோட வேலை சந்தோஷமான நேரத்துல வர வேண்டியது, சந்தோஷமா ஆட வேண்டியது, குடுக்குற காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதை தவிர திருநங்கைங்களுக்கு இந்த சமுதாயத்துல வேற வேலையே இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. யார் யாருக்கு என்னென்ன ஸ்தானம் கொடுக்கணும்னு உனக்கு தெரியவே இல்ல. திருநங்கைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானமே இது இல்ல. இது இந்த அர்ஜுன் தாஸோட குடும்பம்டா. இது ஒண்ணு திருநங்கைங்க குடும்பம் இல்ல. நீ என்ன சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கியா? இந்த ஊர்ல எங்களுக்கு கொஞ்ச நெஞ்ச இருக்கிற மான மரியாதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிக்கணும். உன்னை ஏதாவது வசிய மருந்து தூவி மாய மந்திரம் பண்ணி உன்னை மயக்கி வச்சிருக்கலா? நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர வர நீ எங்க பேச்ச ஒண்ணுமே கேட்கறது இல்ல. சௌமியா, நீ ரொம்ப புத்திசாலில. அருணுக்கு எப்பவுமே நீ பெரிய பெரிய பிரசங்கத்தெல்லாம் கொடுப்ப. அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தர மாட்டியா? பிரீத்தி, நீங்க எங்களை விட ரொம்ப பெரியவங்க, எங்களை விட பயங்கர புத்திசாலி. ஒருவேளை இது உங்களுக்கே புரியலனா அப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி புரியும்னு நினைக்கிறீங்க? பிரீத்தி இல்ல, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல. நான் உனக்கு அப்பண்டா. பிடிவாதத்தை என்கிட்ட காட்டாத. நல்லா கேட்டுக்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். நல்லா புரிஞ்சுக்க. இனி நான் சொல்றதுதான் நடக்கும். கவனமா கேட்டுக்க. பேர் சூட்டுற விழா நடந்தா அது வீராவோட குழந்தைக்கு தான் நடக்கும். நீ கொண்டு வந்த இந்த பாவப்பட்ட குழந்தைக்கு இல்ல. பாவம் இல்ல, பாவம்னு சொல்லாதீங்க அர்ஜுன் தாஸ். இது என்னோட குழந்தை. மறுபடியும் அவனை பாவம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னை விட கெட்டவன் யார் இருக்க மாட்டான். மாமா, நாங்க எங்க குழந்தையோட பேர் சூட்ட விழா அத்தையோட குழந்தை கூட நாங்க பண்ண மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி நம்மளால எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. வேண்டாங்க. உங்க எல்லார்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த அப்பாவி குழந்தைய பாவம்னு சொல்லாதீங்க. வணக்கங்க. மன்னிக்கணும், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பாவம் இல்ல, நீ என்னோட குழந்தை.
நான் உன்னை பெத்தெடுக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை என்னோட உயிருக்கு மேல பாத்துக்குவேன். நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் சகிச்சுப்பேன். நான் இருக்கும்போது உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. என்ன பண்ற நீ? நீ எப்பவுமே இவங்க முன்னாடி தலை குனிஞ்சே இருக்க. அவங்க எல்லாரும் இதுதான் ஆசைப்பட்டாங்க. என்னங்க, அவங்க எல்லாரும் என்ன திருநங்க திருநங்கன்னு கூப்பிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா என்னோட என் குழந்தைய அவங்க பாவம்னு சொன்னாங்கன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாதுங்க. இதுல இந்த குழந்தையோட தப்பு என்ன இருக்கு? அதனால்தான் நான் மேல வந்துட்டேன். அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைக்கு பெயர் சூட்ட விட நடக்காது இல்லையா? இல்லங்க, நாம அம்மன் கோவிலுக்கு போய் அம்மன் முன்னாடியே நம்ம குழந்தைக்கு பெயர் வச்சிடலாங்க. ஆனா நாம இப்ப கீழே போக வேணாம் ப்ளீஸ். நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா பேச்சோட நிறுத்திடுவேன்னு நினைச்சியா? பெயர் சூட்டு விழா நடக்க வேண்டியது இந்த குழந்தையோட உரிமை. அந்த உரிமையை யாரையும் பறிக்க விட மாட்டேன். எனக்கு சொன்னா கேளுங்க. வேண்டாங்க என்னங்க. பண்டிதரே, பூ வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த பூக்களை வச்சு ரங்கோலி பண்ணிட்டு இருக்கேன். எந்த நல்ல காரியம் தொடங்கும் போதும் இந்த ரங்கோலியை செய்யணும். ரொம்ப அழகா இருக்கு. நான் என்ன உதவி பண்ணட்டுமா? ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா வேலையும் நானே செய்யணும்னு நினைக்கிறேன். கொடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அருண் எதுக்கு வித்தியாசமா நடந்துக்கிறான்? பண்டிதரோட வேலையிலேயே ஆர்வத்தை காட்டுறான். வணக்கங்க. வணக்கம். விருப்பம் இல்லைனாலும் உங்க வாசப்படியை மறுபடியும் விதிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண முடியும்? விருப்பம் இல்லைன்னாலும் உங்களை இங்க கூப்பிட வேண்டியதா இருக்கு. எங்க வாசப்படி மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா என்ன பண்ண முடியும்? சமுதாயம், இந்த ஊரோட மக்களுக்கு நாங்க காட்டுறதுக்கு இப்போ துரதிருஷ்டவசமா இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதான் வந்துட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நடிச்சுட்டு போங்க. வாங்க, வந்து உட்காருங்க. ஐயா, குழந்தை, அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிடுங்க. சரிங்க பண்டிதரே, ஒரு நிமிஷம். இவன் எங்க கிளம்பிட்டான்? சௌமியா, இது புடி. நான் என்னென்ன கேட்கிறேனோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொடு. சௌமியா, அந்த தட்டை எடு. தேங்காய், பாட்டி, இன்னைக்கு எங்க குழந்தையோட பேர் சூட்டு விழா. நீங்க சௌமியா பக்கத்துல உட்காந்துக்கங்க. நான் போய் பண்டிதர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வரேன். சரி கண்ணா. நல்லா இருமா, சந்தோஷமா இரு.
அம்மாடி, இத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறமும் உன் மேல அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். என் கண்ணை பட்டுடு போல இருக்கு. வாழ்த்துக்கள் அண்ணே, வாழ்த்துக்கள். நீங்களும் கூடி சீக்கிரம் தாத்தாவாயிடுங்க. நம்ம ஊரே இந்த செய்திக்காக காத்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன். சித்தப்பா, அர்ஜுன் தாஸும் தாத்தாவாயிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. என்ன அர்ஜுன் தாஸ்? பிரீத்தி, உன்னோட மருமகளுங்க எங்க? 2 பேரையும் ஆளையே காணுமே. அது எங்க பொண்ணு எங்க வீட்ல தான் இருக்கிறா. அவ வரணும்னு தான் ஆசைப்பட்டா. ஆனா ரொம்ப முக்கியமான வேலை இருந்ததுனால வர முடியல. அப்புறம் பெரியவ இங்க தான் இருந்தா. இப்ப வந்துருவா. விஷயம் என்னன்னா சித்தி, என் சௌமியா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டானவ. நேத்துல இருந்து ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவளுக்கு உடம்பு முடியல. அதான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. என்ன பிரீத்தி, நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. சும்மா இருப்பா. இப்பெல்லாம் பசங்க எல்லாரும் தன்னோட பொண்டாட்டிங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் என்ன கல்லா? பண்டிதரே, என் மனைவி வந்துட்டாங்க. வணக்கங்க. இத பாருங்க வீரன், நீங்க உங்க மனைவியோட இடது பக்கத்துல உட்காருங்க. சரி, உட்கார். இந்தாங்க, இத விரல்ல போட்டுக்கோங்க. இப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஓம்யா தேவி சர்வபூதேஷு வித்யா ரூபேண நமஸ்தா. அருண், நீ எங்க போறப்பா? பூஜை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா சித்தி, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அவளை கவனிச்சுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் இல்ல. நான் உடனே வந்துடுறேன். அருண் என்ன யோசிக்கிறான்னு நான் இதை கண்டுபிடிச்சே ஆகணும்.